ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம புத்தக கண்காட்சி தாங்க. ராம்நாடு மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க. 8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட புத்தக கண்காட்சிக்கு நான் போனேன். அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 7th 8th என்னமோ படிச்சுக்கிட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. அப்போது ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு இப்போ அந்த டயத்தில் நான் புத்தக கண்காட்சி போனேன் 8 வருஷம் கழிச்சு. முன்னாடி சின்ன லெவலில் தாங்க போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான லெவலில் போட்டிருக்காங்க. புத்தக கண்காட்சிக்கெலாம் படிக்கிற பசங்க போகணும், நீ ஏன்டா போகணும்னு நீங்கள் கேட்குறது என் மனசுக்கு கேட்குது. ஆனால் நானும் புக்ஸ்லாம் படிப்பேங்க. உள்ளே எல்லா வகையான புக்குமே இருக்குங்க. நீங்கள் என்னென்ன புக்கெலாம் வாங்கணும்னு இது வரைக்கும் நினச்சிருப்பீங்களோ எல்லா புக்குமே இருக்கும். நல்லா தேடி பார்த்தீங்கன்னா எல்லா புக்குமே கிடைக்குங்க. நானும் எனக்கு தேவையான புக்கெல்லாம் தேடி எல்லா கடையிலையும் வாங்கிட்டேங்க. நான் கார்ல் மார்க்ஸோட புக்கும், அப்புறம் நம்ம லெனினோட வரலாறு, சேகுவாரா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்களோட வரலாறு தாங்க வாங்கினேன். என் தங்கச்சியும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. வாங்கி முடிச்சுட்டு பக்கத்துலேயே பேச்சு பட்டிமன்றம் போட்டிருந்தாங்க. அங்கே நிறையா கல்வியாளர்கள்லாம் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனலாம் பார்க்கும்போதே அப்படியே பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஆகணுன்ற அளவுக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கல சுற்றி கூட்டத்தை கவர் பண்ணி பார்த்தா எல்லாம் அவ்வளோ கூட்டம். ராம்நாட்டில் உள்ள பாதி மக்கள் இங்கே தான் இருக்காங்க போல். அந்தளவுக்கு கூட்டம் வந்துருச்சுங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி நம்ம வந்ததே வந்துவிட்டோம், புக்கையும் வாங்கிட்டோம், சாப்பாடு கடை எங்கடா இருக்குன்னு அதை தேடி போகலான்னு சொல்லி போன இடத்துல காலிஃப்ளவர், நம்ம ஃபேவரட் காலிஃப்ளவர் இருந்துச்சுங்க. 2 காலிஃப்ளவர் நான் எங்கள் அம்மா தங்கச்சி 3 பேர் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு காஃபியை வாங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. அங்கே வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி நடந்துகிட்டு இருக்க போகிறல பார்த்தா திடீர்னு ஒரு காரில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி வந்துக்கிட்டு இருந்தார். அதோட சரி வீடியோவை கட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு, டாட்டா.